அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம நியூட்டனின் விதிகளை பற்றி பார்த்தோம். நியூட்டனின் முதல் விதி, நியூட்டனின் ரெண்டாம் விதி, நியூட்டனின் மூன்றாம் விதி. அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூட்டன்னா என்ன, எவ்வளோ விசையை நம்ம ஒரு நியூட்டன் அப்படின்னு சொல்கிறோம், அதை பற்றி நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நியூட்டன் விதிகள் பற்றி ஒரு உரையாடல் பார்த்தோம், ஒரு டிஸ்கஷன். அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். விசையும் இயக்கமும் எதிரெதிர் திசையில் எவ்வாறு நடைபெறுகிறது, சுழி நிகர விசையுடன் பொருளோட இயக்கம் எப்படி இருக்குது, விசையும் இயக்கம் வெவ்வேறு திசைகளில் எவ்வாறு நடைபெறுகிறது, விசையும் இயக்கமும் ஒரே திசையில் நடைபெறுவதற்கான எடுத்துக்காட்டுகள், இது எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி பார்த்தோன்னா பல்வேறு விசைகள் ஒரு இடத்துல செயல்படும் போது அதோட முடுக்கம் எவ்வாறு ஏற்படும், அதோட திசை எப்படி இருக்கும், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். F1, F2, F3, Fn விசைகள் ஒரு பொருளின் மீது செயல்படும் போது அப்பொருளின் மீது செயல்படும் நிகர விசை தனித்தனி விசைகளின் வெக்டர் கூடுதலுக்கு சமம். அந்த நிகர விசை பொருளின் முடுக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ நிறைய விசைகள் செயல்படும் போது அதோட மொத்த விசை தான் நமக்கு அந்த பொருளின் மீது என்ன செய்யும்னா முடுக்கத்தை ஏற்படுத்தும். இத்தகைய நேர்வுகளில் நியூட்டன் ரெண்டாவது விதியை எழுதலாம். நியூட்டன் ரெண்டாவது விதி F=ma நமக்கு அப்படி தெரியும். முடுக்கத்தின் திசை நிகர விசையின் திசையில் இருக்கும். எடுத்துக்காட்டு வில்லும் அம்பும். அதப்போ நிகர விசை வெக்டார் கூடுதலுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். நியூட்டன் ரெண்டாம் விதியை பின்வரும் வடிவிலும் எழுதலாம். ஏனெனில் முடுக்கம் என்பதின் பொருளின் இடப்பெயர்ச்சி வெக்டரின் 2ஆம் படி வகைக்கெழு ஆகும். அதாவது இடப்பெயர்ச்சியில் ஏற்படும் மாறுபாடு திசைவேகம், திசைவேகத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடு முடுக்கம். காலத்தை பொறுத்து இடப்பெயர்ச்சியில் ஏற்படக்கூடிய மாறுபாடு நம்ம என்ன சொல்கிறோம், திசைவேகம் சொல்கிறோம். காலத்தை பொறுத்து இடப்பெயர்ச்சியில் ஏற்படக்கூடிய மாறுபாடு திசைவேகம். அடுத்து காலத்தை பொறுத்து திசைவேகத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடு முடுக்கம் சொல்கிறோம். அப்போ இடப்பெயர்ச்சியில் ஏற்படக்கூடிய மாறுபாட்டில் 2ஆம் படி வகைக்கெழு தான் நம்ம என்ன சொல்கிறோம், முடுக்கம். அதே மாதிரி திசைவேக வெக்டரின் முதல் படி வகைக்கெழு தான் முடுக்கம். அதாவது A=d²r/dt². அப்படி சொல்லலாம். இல்லைன்னா நம்ம எப்படி சொல்லலாம், A=dv/dt. இது முதல் படி வகைக்கெழு, திசைவேகத்தின் முதல் படி வகைக்கெழு. இதுக்கு முன்ன பார்த்தோன்னா இடப்பெயர்ச்சியின் 2ஆம் படி வகைக்கெழு, ஸ்கொயர் வரனால 2ஆம் படின்னு சொல்கிறோம். இது முதல் திசைவேகத்தில் முடுக்கம் என்பது திசைவேகத்தின் முதல் படி வகைக்கெழுக்கு சமம் அல்லது இடப்பெயர்ச்சியின் 2ஆம் படி வகைக்கெழுக்கு சமம். ஓகே, அப்போ நம்ம அதாவது F=ma. ஏக்கு பதிலாக என்ன பண்ண d²r/dt². அதாவது இடப்பெயர்ச்சியின் 2ஆம் படி வகைக்கெழு. இச்சமன்பாட்டிலிருந்து நாம் அறிந்து கொள்வது நியூட்டனின் 2ஆம் விதியானது அடிப்படையில் ஒரு 2ஆம் படி வகைக்கெழு சமன்பாடாகும். எப்பொழுதெல்லாம் இடப்பெயர்ச்சி வெக்டரின் 2ஆம் வகைக்கெழு சுழி அல்லாத மதிப்பினை பெறுகிறதோ அப்பொழுதெல்லாம் பொருளின் மீது விசை செயல்படுகிறது. இப்போ 2ஆம் வகைக்கெழு சுழி அல்லாத மதிப்பினை பெறும் பொழுது இப்போ முடுக்கம் நமக்கு இருக்கணும். முடுக்கம் இல்லைன்னா நமக்கு விசை இருக்காது. அது நமக்கு சமன்பாட்டுப்படி F=ma தெரியும். F=ma. இல்லைன்னா எப்படி எழுதலாம், F=maக்கு பதிலாக dv/dtன்னு எழுதலாம். இப்போ திசைவேகத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடு மற்றும் நிறை ஆகியவற்றின் பெருக்கல் தான் நம்ம சொல்கிற விசைன்னு சொல்கிறோம். அப்போ திசைவேகத்தில் மாற்றமே இல்லை அப்படின்னா நமக்கு என்னென்ன முடுக்கம் சுழி. திசைவேகத்தில் மாற்றமே இல்லைன்னா நமக்கு
அதாவது மாறா திசைவேகத்தில் செல்லும்போது ஒரு பொருளோட முடுக்கம் வந்து சுழியாக இருக்கும். அப்படி முடுக்கம் சுழி என்றால் விசையும் சுழியாகும். அப்போ பொருளின் மீது எந்த விதமான விசையும் செயல்படாது. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா பொருளின் மீது எவ்விதமான விசையும் செயல்படாத நிலையில் நியூட்டன் 2ஆம் விதி mdv/dt = 0. ஓகே, அதாவது பொருள் மாறா திசைவேகத்துடன் செல்கிறது என்று நமக்கு உணர்த்துகிறது. இதிலிருந்து நியூட்டன் 2ஆம் விதி முதல் விதியோடு இயல்பாக பொருந்துவதை நாம் உணரலாம். ஆனாலும் ஒரே பொருளின் மீது எந்த விசையும் செயல்படாத போது நியூட்டன் 2ஆம் விதியானது முதல் விதியாக மாறுகிறது என்று நாம் கருதக்கூடாது. நியூட்டன் முதல் விதி மற்றும் 2ஆம் விதி இவ்விரண்டும் ஒன்றை ஒன்று சாராத விதிகளாகும். அவை இயல்பாக ஒன்றுடன் ஒன்று பொருந்துகின்றன, ஆனால் ஒன்றிலிருந்து மற்றொன்றை தருவிக்க இயலாது. cannot be derived from each other. ஓகே, நியூட்டன் 2ஆம் விதி காரணம் மற்றும் விளைவு வகையை சார்ந்தது. விசை ஒரு காரணமெனில் முடுக்கம் அதற்கான விளைவு ஆகும். மரபுப்படி சமன்பாட்டின் இடதுகை பக்கம் விளைவையும் வலதுகை பக்கம் காரணத்தையும் எழுத வேண்டும். எனவே நியூட்டன் 2ஆம் விதியின் சரியான வடிவம். அப்போ இந்த மாதிரி தான் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம பொதுவாக F = mv எழுதுவோம். அப்போ 2ஆம் விதி சொல்கிறது எப்படி எழுதணும்னா, அதாவது விளைவு இடதுகை பக்கம் விளைவையும் வலதுகை பக்கம் காரணத்தை எழுதணும். ஸோ அப்படி பார்த்தோம்னா அப்போ 2ஆம் விதியின் சரியான வடிவம் பார்த்தா MA = F. MA = F.